முந்தைய நம் தலைமுறை கடைபிடித்து வந்த கலாச்சாரம், பண்பாடு, சம்பிரதாயம் ஆகியவற்றை தன் கண்ணாக மதித்து வரும் சுவாமி பிரத்யங்கரதாசன் அவற்றில் புதிய நடைமுறைக்கு ஏற்ற சிந்தனைகளையும் தன் சாஸ்திர ஞானத்தைக் கொண்டு வாழ்க்கையின் கடினமான சந்தர்ப்பங்களை எதிர்கொள்ள புதிய வழிகளையும் ஆன்மீக போதனைகளையும் வழங்கி நம் வாழ்வின் தடைகளை உடைத்து உற்சாகத்திற்கு வழிவகுப்பவர். ஆன்மீகத் துறையில் 8 வயதில் ஞானம் பெற்ற சுவாமி பிரத்யங்கரதாசன் ஜோதிட துறையிலும் வல்லமை பெற்றார். ஜோதிட ஆற்றலை தன் தந்தை ஸ்ரீ முருகடிமை துரைராஜிடமிருந்து பெற்று பிரத்யங்கரா உபாசனையை பிரம்ம ஞானமாக பெற்ற சுவாமி ஸ்ரீலஸ்ரீ துர்க்கை சித்தரிடம் அருளாசி பெற்றவர். அதர்வன பத்ரகாளி பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சாம்பசிவ ரிஷீஸ்வரிடம் பிரத்யங்கரா தீட்சை பெற்று 20 ஆண்டு காலங்களாக பிரத்யங்கரா உபாசனையில் திளைத்திருக்கின்றார். அம்பாள் வாக்கினாலும் குருவின் ஆசியாலும் பிரத்யங்கரதாசன் என்ற பெயர் அருளப்பட்டவர். பிரத்யங்கரா தேவியின் அருளால் எப்போதுமே தன்னை தேடி வருபவர்களுக்கு தடைகளை வென்று நினைத்ததை சாதித்துக் கொள்ளும் வழிமுறைகளையும் சுகமான வார்த்தைகளாக எடுத்துச் சொல்லக்கூடிய வல்லவராக திகழ்கிறார். அம்பாளின் அருள் அனைவரின் வாழ்க்கையிலும் பெறச் செய்கிறார். சுவாமி பிரத்யங்கராதாசன் வழங்கும் ஸ்ரீமகா பிரத்யங்கரா நேரம். சங்கரா தொலைக்காட்சியின் பிரத்யங்கரதாசன் சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். எல்லாருக்கும் கஷ்டம் வரும்போதுதான் இறைவனை நாடுகின்றோம், கடவுளை நம்ம என்றோம் இல்லையா? இப்ப அம்மா பிள்ளைய நம்ம பார்க்கும்போது பிள்ளை ஏதாவது அம்மா பிள்ளைக்கு பாரபட்சம் பார்ப்பாங்களா? அப்படிதான் அன்னை மகா பிரத்யங்கரா தேவி எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டாங்க. கஷ்டம் வர்ற நேரமும் கும்பிடணுங்கிறது கிடையாது, எப்பவுமே கும்பிட்டாலும் நிச்சயமா அவளுடைய அருள் கிடைக்கும்ங்கிறதுக்கான வழிகளை நமது நிகழ்ச்சி தோறும் வழங்கி கொண்டிருப்பவர் மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் பிரத்யங்கரதாசன் சுவாமிகள் அவர்கள். இன்னைக்கும் வந்திருக்காங்க நிறைய தகவல் சொல்றதுக்கு. வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. எப்படி இருக்கீங்க சார்? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சாமி. கர்ம வினை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். கர்மா இருந்தா நிச்சயமா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். அதுக்கான வழிகளும் பரிகாரங்களும் எளிய முறை பரிகாரங்களும் உங்களை பாக்குறதுனால நிறைய பேர் அதுக்கான பலாபலங்களை அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கு மடல்களும் நிறைய வந்திருக்குது. இப்ப இந்த கர்மாங்கிறத நம்ம இனிமேல் செய்யாம இருக்கணுங்கிறது மனசுல என்னாலே போதும்னு சொல்லியிருக்கீங்க சாமி. அதற்கான வழிவகைகளை நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? நிச்சயமாகமா. அதாவது மனசுல எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நீங்க கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்வியிலேயே பதில் இருக்கு. மனசுல நினைச்சா போதுமா? முதல் மனசுல நம்ம நினைக்கணும், பாவங்கள் செய்வது இனிமே இல்லை. அப்ப அந்த பாவங்கள் என்ன என்பதை முதல் நீங்க ஒரு லிஸ்ட் போடணும். உங்க மனசுக்கு எது தவறுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பாவம் தான். ஏன்னா உங்க மனசு சொல்லுது இது தவறு. அப்ப அந்த மனசு தவறுன்னு சொல்லும் போது அது தவறா இல்லையா? நிச்சயமாக தவறு. ஏன்னா அதுல உங்க எண்ணத்துக்குள்ள இது தவறுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் செய்யும் போது அந்த தவறுக்காக நாம் சிறிதளவாது வருந்த வேண்டும். அந்த வருந்துவதில் யாருக்கெல்லாம் இருக்கோ அங்க அந்த பாவத்தின் ஒரு பகுதி கழிவு ஏற்படுகிறது. அந்த பாவத்துடைய ஒரு பகுதி கொஞ்சம் கழிவும். ஆனா அந்த வருத்தமே தெரிவிக்காதவர்களிடம் அந்த பாவம் இருந்து கொண்டே இருக்கும். மனசளவுல சில பேர் ஒரு குற்றம் செஞ்சிட்டாங்கன்னா அந்த குற்றத்தை பத்தி அவங்களுடைய ராத்திரில தூக்கம் வராது, எதுவுமே பண்ண முடியாது, யாருக்கிட்டையும் பேச முடியாது. இப்பெல்லாம் இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்காங்க. சில பேர் என்னதான் குற்றம் செஞ்சாலும் அதை பத்தி கேர் பண்ணாம போறவங்க இருக்காங்க. ஏன்னா இது எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்ப அந்த குற்றத்தை யார் ஒருவன் செய்து இருக்கின்றானோ அந்த குற்றத்தை நான் செஞ்சேன் அப்படின்ற எண்ணங்கள் அவன் மனசுக்குள்ள உறுத்தும் போது அதுவே வருந்துதல். இது குற்றத்துக்கு. ஆனா அந்த பாவங்கள் செய்யும் போது என்னென்ன மாதிரியான பாவங்கள் அவங்க செய்யறோம்? இப்போ ஒரு கசாப்பு கடைக்காரர்ல ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஆடு வெட்டுவது அது தொழில். ஆனா அந்த தொழிலை கொடுத்தது இறைவன் சொல்லிட்டு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மாலை போட்டிருந்தாலும் அந்த தொழிலை செய்யறவங்க செய்யறாங்க. ஆனா அந்த ஆடை வெட்டும்போது இது பாவம்தான், எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அவங்க ஒரு துளியாவது நினைச்சு செய்யும்போது அதுல இருந்து கொஞ்சம் பாவம் இறங்கி வரும். எனக்கு கொடுத்த தொழில் இது, நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், என்ன பண்ண முடியும்னு மனசளவு கூட வருந்தலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு கோழி பண்ண வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த கோழி பண்ணியை அவங்க வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கோழி எங்க போகுது? நீங்க எல்லாம் வளர்க்குறீங்க, எதுக்காக வளர்க்குறீங்க? அந்த கோழி ரோட்ல போகுது, பாவம் கஷ்டப்படுதுன்னு வளர்க்க போறோம் கிடையாதே. அதை வளர்த்து அதை ஒருவரிடம் நம்ம கொடுக்குறோம். அதே போல ஆட்டு பண்ணை எது வச்சிருந்தாலும் சரி. அடுத்து மீன் பண்ணை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த மீனை வளர்த்து என்ன வீட்டிலேயே நிறைய மீன் வளர்க்கட்டுமா? வளர்க்குறாங்க. அது அவங்களுக்கு ஒரு தொழில்.
ஆனா இந்த தொழிலை செய்து கொண்டிருந்தால் இந்த தொழிலால் நமக்கு என்ன விதமான பாவங்கள் வரும் என்பதை அவங்க எண்ணி பார்க்கணும். நாம் செய்கின்ற தொழிலால் நமக்கு நிச்சயமாக பாவங்கள் வருமானா வரும். அப்ப என்ன தொழில் செய்யணும், என்ன வேலை பார்க்கணும் என்பதை நாம் முதல் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும், புரிஞ்சுக்கிட்டு தொழில் பண்ணணும். அப்பதான் அந்த பாவத்தின் பிடியிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். கைவிடுறதே சிறந்தது நிச்சயமாக. ஆனா நான் அதுக்காக போய் பண்றவங்க எல்லாம் விட்டுருங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இது தொழில், அந்த தொழில் தான் நீங்க எடுக்கணுமா என்பதை நீங்க தான் ஆராயணும். வேற வழி இல்லாதவர்கள் செஞ்சுட்டு இருக்கவங்களை போய் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இதுதான் அவனுக்கு தலையெழுத்து, இதை செய்து அவன் இந்த பாவத்தை வாங்கணும் என்பதை அவனுடைய விதி முடிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்த தொழில் நம்ம செய்யலாமா வேண்டாமா என்பதை முதல் யாருக்கிட்டையாவது ஆராய்ச்சி பண்ணிருக்காங்களான்றதை அவங்க கவனிக்கணும். புரியுதுங்களா? அதை ஒரு உயிரை வதைத்து அதன் மூலியமாக ஒரு தொழிலில் நம் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கும் போது அதுல எப்பேற்பட்ட பாவம் வருது. அதனால இந்த தொழில் செய்யறவங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஆனா இது ஒரு பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுல என்ன மாற்று வழி இருக்கு. அப்ப நாங்கெல்லாம் வளர்ந்து இவ்வளோ இதுல பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கே சாமின்னா, நீங்க கம்பெனி எல்லாம் இருக்கட்டும், அந்த குடும்பத்துக்குள்ள போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு என்பதை. புரியுதா? அந்த குடும்பத்துக்குள்ள போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு. தலைமுறை தலைமுறையாக குழந்தைகள் இல்லாமல் போகும். அப்படி குழந்தைகள் இருந்தால் தலைமுறை தலைமுறையாக அந்த குழந்தைங்களுக்கு வியாதிகளும் கஷ்டங்களும் வந்துகிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜில் தலைமுறை தழைக்காம போகும். அதனால முதல் தொழில் செய்வதை தேர்ந்தெடுக்கணும். என்ன தொழில் செய்யலாம், பிறருக்கு உதவுவது போல் தொழில் இல்லை, அந்த லாபத்தினால் நமக்கு நன்மை ஏற்படுகணும். அந்த நன்மை எது தீமை எதுன்னு ஆராய்ந்து நீங்க தொழிலில் உட்கார்ந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பாவத்திலிருந்து கழிகிறதுக்கு ஒரு முதல் படி. அதிலிருந்து நம்ம மீள்றதுக்கு வழி செய்யாம இதுதான் எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு விதிச்சது இதுதான் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு, ஆனா இதை நான் செய்யறது தப்பு தான், எனக்கு வேற வழி காட்டுன்னு சொல்லுங்க. இந்த ராகுகால பூஜையும் அம்பாளை வழிபடும் போது உங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்கு வேற ஒரு தொழில் மார்க்கத்தையும் காட்டி உங்களை நல்லா வச்சிருப்பா. ஆனா நீங்க இறங்கி அதுக்கு முயற்சி செய்யணும். புரியுதுங்களா? நீங்க சொன்னது ஒரு சாதாரண விஷயம், ஆனா இதுல உள்ளர்த்தம் இவ்வளவோ இருக்கு. இல்ல, இது நிச்சயமாக சாதாரண விஷயம் இல்லை, இது பெரிய விஷயம். ஆனா நம்ம செய்யும் போது எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா இது என் தொழில். எத்தனை பேர் என்கிட்ட வந்து வருந்திருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த துறையில் நாம் 30 வருடமாக இருக்கோம்னா எவ்வளவு பேர் எதுக்காக வருத்தப்படுறாங்கன்னு நம்ம ஆராய்ச்சி செய்யாம இல்லை. எல்லாருடைய தொழிலும் நம்ம ஆராய்ச்சி செய்து அந்த தொழில அவங்க எப்படி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, என்னென்ன செய்யறாங்க, இதனால அவங்க தலைமுறை எப்படி பாதிக்கப்படுதுன்னு ஆராய்ச்சி செய்யும் போதுதான் இந்த கர்ம வினையை பத்தி நான் டிவியில பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. மக்களிடம் என்னிடம் வரவங்க கம்மி, இதை பாக்குறவங்க அதிகம், இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க அதிகம். அதனால் நாம் பேசுகின்ற பேச்சால் பல பேர் தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுபட்டு இருக்காங்க. பல பேர் கணவன் மனைவி பிரிதலிருந்து ஒற்றுமை ஆயிருக்காங்க, குடும்ப ஒற்றுமை அடைந்திருக்கு. அப்ப இந்த நிகழ்ச்சி மூலியமாக இத்தனை பேரை நாம் சேர்த்து வைத்த பெருமை என் அன்னை மகா பிரத்திங்கராவுக்கு சேரும். எவ்வளவு பேர் நீங்க என்னால முடியல ஏன் வாழணும்னு நினைச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்து நேரடியாக வந்து சொல்லிருக்காங்க, சாமி ஒரு மணிக்கு சாவலான்னு இருந்த போது கொஞ்சம் தள்ளி டிவி பார்த்துட்டு இருக்கேன், சங்கரா டிவி பார்த்துமா உங்க பேச்சு அம்பாளை பத்தி பேசினது எனக்கு நம்பிக்கையும் வாழ்க்கையில் பிடிப்பும் கிடைச்சது. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. பல பேருடைய வாழ்க்கையை நாம் மாத்தி கொடுக்கணும், அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சியால் நோக்கம் என்ன, அம்பாளின் புகழை பரப்புவதற்கும் அம்பாளின் பாதகமலத்தை பரப்புவதற்கும் அம்பாளின் அனுகிரகத்தை நீங்க எப்படி பெறுவதற்குமாகத்தான் இந்த நிகழ்ச்சியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால உங்களுக்கு அம்பாளை பத்தி எந்த சந்தேகம் இருந்தாலும் எந்த கேள்விகள் இருந்தாலும் மடல்கள் மூலமாக அனுப்புங்கள், அதற்கு உங்களுக்கு தெளிவு இங்கேயே கொடுக்கிறேன். வாரம் ஒரு நபருக்கு நிச்சயமாக தெளிவு கொடுப்போம். ஏன்னா நீங்க அம்பாளை ஒரு முறை வழிபட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வழிபட்டால் நிச்சயமாக அவ உங்களை விட்டு போக மாட்டா, நீங்களும் அவளை விட்டு போக மாட்டீங்க. வேற எந்த சேனலுக்கும் போக மாட்டீங்க, வேற எந்த டிவியும் பார்க்க மாட்டீங்க, வேற யாருக்கிட்டையும் போக மாட்டீங்க. அது எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த அம்பாள் உங்க கூட இருந்தானா உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இவ உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு வேற யாருடைய உதவியும் தேவையில்லை. புரியுதுங்களா? ஒரு நேயர் பார்க்கலாம் சாமி. வணக்கம், மகா பிரத்யங்கரா நேரம், பேர் சொல்லுங்க. நமஸ்காரங்க, என் பேர் சித்ராங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்களுக்காக தான் கேக்குறீங்களாமா? இல்லம்மா, எங்க பையனுக்கோசம் கேக்குறேங்க. பையனுடைய பெயர் மதுக்குமாருங்க, என் மதுக்குமார். டேட் ஆஃப் பர்த் 9/3/82. டைம் ஆஃப் பர்த் சாயந்தரம் 5:04. 5:04. எங்க பிறந்திருக்காங்க? கோயம்புத்தூர்லங்க. சரிம்மா, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும் சுவாமி கிட்ட கேளுங்க. தொழில் தான் அமைய மாட்டீங்க, தொழிலும் மேரேஜுக்கும் கேட்கணுங்க. சரி. வணக்கம்மா, ஜெய் பிரத்திங்க. வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சி முதல் தடவை பாக்குறீங்களா? ஏற்கனவே பாத்துருக்கீங்க? அடிக்கடி பாத்துருக்கேங்க, நிறைய தடவை பாத்துருக்கேன். சரிம்மா, ராகுகால பூஜைகள் எல்லாம் செய்றீங்களா? கொஞ்ச நாள்
செஞ்சேங்க. அப்புறம் அது கொஞ்சம் வேற ஜோலி ஆயிடுச்சுட்டு அப்படியே விட்டுட்டேங்க சாமி. பண்ணக்கூடாதுமா, தொடர்ந்து செய்யுங்க. இன்னைக்கு சொல்றேன், அதை தொடர்ந்து செய்யுங்க. இவருக்கு வாழ்க்கையில எல்லா விதமான போராட்டங்களும் அனுபவிச்சுட்டு எல்லாமே கிடைக்கும், கவலைப்பட வேணாம். ஆனா இவருடைய ஜாதக அமைப்பு பிரத்திங்கிராவின் அனுகிரகம் நிச்சயமா இருக்கு, புரியுதுங்களா? சரி ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்ந்த ஜாதகர் வேற எந்த சாமியும் கும்பிட முடியாது, வேற எந்த சாமியை கும்பிட்டாலும் வழி கிடைக்காது. இவருடைய ஜாதகத்துல பிரத்திங்கிராவுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கான செவ்வாய் சனி ஜாதகத்திலேயே 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்துல சேர்ந்திருக்கு. ராசி லக்னம் எல்லாம் ஒண்ணுதான், புரியுதுங்களா? சிம்ம ராசி சிம்ம லக்னம், சரிங்களா? ஆமாங்க சாமி. பூர்வ நட்சத்திரம். இவருக்கு என்ன விதமா கேள்வி கேட்டிருக்கீங்க? கல்யாணமா? தொழிலே இனி அமையலைங்க சாமி. என்ன தொழில் இவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இது வரைக்கும்? பிபிஓ தான் போயிட்டு இருந்தாங்க சாமி. பிசிஏ பண்ணிட்டு பிபிஓ வேலைக்கு போயிட்டு இருந்தா. இப்போ 2-3 வருஷமாவே எந்த ஜாபும் இல்ல, கிடைக்க மாட்டேங்குதுங்க சாமி. சரிம்மா, இப்ப நல்ல நேரம், குரு மாறுவதனால் நல்லது நேரம் கிடைக்கும், சரிங்களா? சரி. அவருடைய ஜாதகத்திலும் ராகு திசை தான் நடந்துகிட்டு இருக்கு, சரியா? அதனால அந்த செவ்வாய் சனி சேர்ந்ததும் ராகு திசை நடந்துகிட்டு இருக்கிறதும் 2017 ஆகஸ்ட் வரைக்கும் ராகு திசை தான். சரி. அதனால மகா பிரத்திங்கரா கண்டிப்பா கோயம்புத்தூர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல போய் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், சரி. சரிங்களா, ராகு காலத்துல இவருக்காக விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதே போல் வீட்டுல ராகுகால பூஜையை முடிச்சிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகணும். 3-4:30 பூஜை அப்படின்னா 3 to 3:30 வரைக்கும் ராகுகால பூஜை வீட்டுல பண்ணணும். சரி. 3:30 to 4:30 கோயிலுக்கு போயிடணும், புரியுதுங்களா? ஒரு விளக்கு ஏத்தி 27 சுத்து பிரத்திங்கராவை சுத்திட்டு வாங்க ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில. நானே போலாம். நீங்களே போங்க, அவர் வேண்டாம், அவர் வந்தா சந்தோஷம். அதனால ராகு திசை நடந்துகிட்டு இருக்கனால கடைசி வரைக்கும் அந்த ராகு திசை முடிகிற வரைக்கும் 2032 வரைக்கும் ராகு திசை தான், சரியா? அந்த திசையும் ராகு என்றால் மகா பிரத்திங்கரா தான். அதனால கடைசி வரைக்கும் அந்த திசை முடிகிற வரைக்கும் இவரை காப்பாற்றக்கூடிய தெய்வம் யாரு? அதே மாதிரி இவருடைய ஜாதக அமைப்புல செவ்வாயும் சனியும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கனால இவருடைய குடும்ப அமைவுக்கும் எல்லாத்துக்குமே பிரத்திங்கரா தான் வழிகாட்டணும். அதனால அவளை மட்டும் நம்புங்க. அந்த செவ்வாய்க்கிழமை 27 சுத்து, அதே போல் பௌர்ணமி அமாவாசை, இந்த நாள்ல 27 சுத்து இவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க, பஞ்சமுக தீபம் போடுங்க. பௌர்ணமி அம்பாளுக்கு கனி மாலை சாத்திக்கிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல குரு மாற்றத்துக்கு அப்புறம் நல்ல தொழில் அமையும், சரிங்களா? நன்றிமா, உங்களின் அழைப்புக்கு இந்த பரிகாரங்களை நீங்க மேற்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா மேலும் பல சந்தேகங்கள் இருந்தா நிச்சயமா நீங்க சுவாமியில அலுவலகத்துல பார்க்கலாம். இன்னைக்கும் இருப்பாங்க, 12 to 3 மணி வரைக்கும் இருப்பாங்க. இல்லன்னா இப்ப சுவாமியில் இருப்பாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு போங்க. நம்பர் 9025233000 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. முகவரி நம்பர் 5 மார்த்தி பிளாட்ஸ், பேஸ்மெண்ட், கிருஷ்ணசாமி ஸ்ட்ரீட், டி நகர், ஜாய் ஆல்காசில் எதிர். இப்ப நிறைய பேருக்கு கனவுகள் வருது சுவாமி. அதுல நிறைய பேர் பயப்படுறது இந்த கெட்ட கனவுகள். அது கெட்ட கனவுகள் மூலமாக அதிகாலையில படிக்குமா பகல்ல படிக்குமா, இவை ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இந்த கனவுகள் ஏதாவது ஒரு அறிகுறி கொடுக்குதா நம்ம வாழ்க்கைக்கு? நிச்சயமாகமா, கனவு என்பது நம் மூளையில் பல விஷயங்களை நாம் சிந்தித்து டம்ப் பண்ணி வைக்கிறோம், அதாவது சேமித்து வைக்கிறோம். இந்த இது நடக்கணும் அது நடக்கணும், அதன் மூலியமாக கனவுகளாக வருவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்ப பிரத்திங்கராவே நினைச்சிட்டு படுத்துட்டு இருக்கும்போது அம்பாலே வந்து நிப்பா. அதனால கனவுல வந்து நீ நினைச்ச செயல் தான் கனவாக வருகின்றது. அப்ப அந்த செயல் நாம் முதல் நல்ல செயலை நாம் சிந்திக்கணும். என்னைக்குமே நல்ல செயல்கள் சிந்திட்டு இருக்கும்போது கனவும் நல்லதா வரும். ஆனா கெட்ட கனவு வருவதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதனால கனவு நல்லதா வரணும் கெட்டதா வரணும். முதல் நல்லதா வரணுத்துக்கு தூக்கம் எப்படி வரணும், நல்ல கனவு எப்படி வரணும்? முதல் கனவு வரணும், நல்ல கனவு வரணும்னா படுக்கும்போது கை கால் முகம் அலம்பிட்டு நெத்திக்கு விபூதி வச்சுக்கிட்டு குங்குமத்தை நெத்தியில வச்சுக்கிட்டு படுக்கணும். சாமி நான் வீட்டில தான் இருக்கேன், சாயங்காலம் விளக்கேற்றும் போது நான் வந்து முகம் கை கால் அலம்பிட்டு தான் விளக்கேற்றுறேன், அப்போ எதுக்கு நான் தூங்கும் போதும் அலம்பணும்? அந்த 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட 9 மணியோ 8 மணி வரையும் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. வெளியில் போயிருக்கலாம், வாசலை விட்டு வெளியில் போயிருக்கலாம், எல்லாம் இருக்கும். அப்போ அதனுடைய தீய சக்திகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கிட்ட வந்து நிற்கும். அதோடு உங்கள் படுக்கையில் போய் படுக்கும்போது அது உங்களை தொந்தரவு செய்ய தான் செய்யும். அதனால் கையை காலை அலம்பிட்டு போய் படுங்க. நெத்திக்கு விபூதி குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த அலம்பிட்டு போகிற நேரத்தில் விபூதி குங்குமத்தை ஒரு செம்படத்தில் போட்டு தனியாக வைங்க. பூஜை அறையில் இருக்கிற மாதிரி விபூதி குங்குமம் படுக்கை அறையில் இருக்கலாம். பூஜை அறைக்கு குளிக்காம போய் எடுக்க மாட்டோம். அப்ப இந்த விபூதி குங்குமம் தனியா ஒரு டப்பால போட்டு வைங்க. கண்டிப்பாக பிளாஸ்டிக் தவிர்க்கவும், புரியுதுங்களா? பிளாஸ்டிக் எவர் சில்வத்தை தவிர்த்துருங்க. ஏதாவது ஒரு காப்பர் வெள்ளி அது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த விபூதி குங்குமத்தை நெத்தியில வச்சுட்டு படுங்க. நிச்சயமாக தீய கனவுகள் வராது. நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, கனவுகள் வந்து எப்ப பழிக்கும்? அதாவது பகல் கனவு நிச்சயமா பழிக்காது.
அதனாலதான் பகல் கனவு காணாதன்னு சொல்றாங்க. அது ஒண்ணு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி 6 மணிலிருந்து 9 மணி வரையும் நான் படுத்து தூங்கிட்டேன், அப்ப கனவு வந்தா பலிக்குமானா பலிக்காது. 9 மணியிலிருந்து 12 மணிக்குள் கனவு வந்தால் ஒரு 3 மாதத்துக்குள் நடக்குவதற்கு இரவா காலையிலயா பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்லிட்டேன். 12 இரவு 9 மணியிலிருந்து 12 மணி வரை கனவு கண்டால் அது ஒரு 3 மாதத்திற்குள் நடக்க வாய்ப்பு உண்டு. அடுத்த கனவு பாத்தீங்கன்னா 12 மணியிலிருந்து அதிகாலையின் போது ஒரு 2:30 மணி 3 மணிக்குள்ள வச்சுக்கோங்க, ஒரு மாதத்திற்குள் பலிக்க வாய்ப்புண்டு. இந்த 3 மணிக்கு மேல 4:30 நீங்க 5 மணி கூட வச்சுக்கோங்க, அதி பிரம்ம முகூர்த்த வேலைன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல வந்ததுன்னா 10 நாளுக்குள்ள பலிக்கும். அப்ப அந்த 10 நாளுக்குள்ள பலிக்கும். அதுக்கப்புறம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆவறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 5 மணிக்குள்ள வச்சுக்கலாம், பலிக்கும் என்பது அந்த சாஸ்திரத்துல கனவுகள்னு சொல்லப்பட்ட சொப்பன அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விதிகள் முறையில இது சொல்றோம். அப்ப நீங்க இந்த கனவு வந்தா பலிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது சாமி? முதல் கெட்டதா நல்லதான்னு நீங்க தீர்மானிக்கணும். கெட்ட கனவு வந்தால் எந்திரிங்க, கைய கால அனுப்புங்க. நான் சொன்னேன் இல்லையா, படுக்கையில விபூதி குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த விபூதி குங்குமத்தை நெத்தியில எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நம்ம மகா பிரத்திங்கிரா வழிபடுறவங்க எல்லாரும் அவளை நினைச்சுக்கிட்டு, அம்மா இந்த கனவு வந்துச்சு ரொம்ப தப்பா இருக்கு, உங்க மனசுக்கு தான் தெரியும் இது தப்பா ரைட்டான்னு, இந்த தப்பான கனவு பழிக்க கூடாது அப்படின்ட்டு படுத்தணும். உடனே 1 மணி நேரமாவது ஒரு 10 நிமிஷமாவது கண் அசந்து தூங்கணும். ஏஞ்சி கை காலம்பி தியானம் பண்ணிட்டு ஜபத்தை செஞ்சுட்டு தூங்கிடணும். அடுத்தது நல்ல கனவு வந்தா தூங்கக்கூடாது. நல்ல கனவு வந்தா எப்போ வந்தாலும் தூங்கக்கூடாது. ஏஞ்சி உட்காந்து சூரிய உதயம் வரைக்கும் உட்காந்து எதையாவது உட்காந்து படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கணும். பண்ணிட்டு சூரிய உதித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வரலையா தூங்குங்க, தூக்கம் வந்ததுன்ட்டு தூங்கலாம். ஆனா சூரிய உதிக்கிற வரைக்கும் நீங்க தூங்கக்கூடாது. அப்பதான் அந்த நல்ல கனவு இந்த சொன்ன இந்த 10 நாள்ல 3 மாதத்துல 1 மாசத்துல பலிக்கும். ஆனா கனவு வருவது திடீர்னு நான் எனக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி சீட்ல விழுந்துச்சு, இல்ல ஒரு கோடீஸ்வரன் ஆகிறோன்னு கனவு, அந்த கனவின் தன்மையை பொறுத்து இருக்கு. இதை வச்சுக்கிட்டு சாமி நீங்க டிவியில சொன்னீங்க 3 மாசத்துல கனவு கண்டா பலிக்கும், நான் கோடீஸ்வரன் ஆகணும் கனவு கண்டேன், எங்க சாமி நடக்கலன்னு போன் பண்ணியோ நேர்லயோ வந்து கேட்டுறாதீங்க. ஏன்னா அந்தந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதோடைய பலாபலன்கள் அது நாட்கள். அதனால நல்ல கனவு கெட்ட கனவு பெறுவதற்கும் நீங்க முதல்ல தூங்கும் போது கையை கால அலம்பிட்டு படுத்து தூங்குங்க. எந்த துஷ்ட சக்தியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு பிரத்திங்கிராவை ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே என்று சொல்லிட்டு படுங்க, ஒண்ணுமே பண்ணாது. தொடர்ந்து நம்ம பேசலாம். குரு பேச்சு பத்தி ஒரு படக்காட்சி இருக்கு சுவாமி, அதை நம்ம பார்த்துட்டு வரலாம். நேர்ல குரு பேச்சு பத்தி படக்காட்சி பாருங்க, தொடர்ந்து அதை பத்தி நம்ம பேசலாம். சுவாமி பிரத்யங்கிராதாசன் அவர்கள் நடத்தும் மாபெரும் குரு பெயர்ச்சி யாகம் 11/8/2016 அன்று வியாழக்கிழமை இரவு 9:28 மணிக்கு குரு பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பிரவேசிப்பதை முன்னிட்டு மாபெரும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9052233000 மற்றும் 9840086373. பேர் குரு பேச்சு ஆக போகுது, இதுக்கு பிறகு எனக்கு நல்ல காலம் வரப்போகுது, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், குருக்கு என்ன பண்ணணும் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு அரிய வாய்ப்பு சுவாமிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. குரு பேச்சுல நீங்க கலந்துக்கிறதுக்கு யாகத்துல கீழே இருக்கிற நம்பர்ஸுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். அது மாதிரி மூலிகைகள் நீங்க கொடுக்கறேன்னு சொன்னீங்க இல்லையா சாமி, அது எல்லாருக்கும் அங்க வர்ற எல்லாருக்கும் கிடைக்குமா? அதாம ஒவ்வொரு வாரமும் சொல்ற கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா குரு பெயர்ச்சியில வந்து கலந்துக்கணும்னா முன்பதிவு செய்திருக்கணும். தனிநபர் சங்கல்பம் குடும்ப சங்கல்பம் 2 இருக்கு. இந்த தனிநபர் சங்கல்பத்துல யார் கட்டி கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த மூலிகையை கொடுப்போம். குடும்ப சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு, அது குடும்பத்துல யார் கலந்துக்கிறீங்களோ அந்த ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் அந்த 3 பேருக்குள்ள இல்ல அது அவசியம் ஏற்படும் போது யார் யாருக்கெல்லாம் ஒரு 2 பேர் இல்ல 3 பேர் அந்த குடும்ப சங்கல்பத்துக்கு அவங்க கையில கொடுப்போம். அதை வாங்கி ஹோமத்துல போடுவோம். அதே போல இது இல்லாம நம்ம வந்து சாமி நான் தனியா ஒண்ணுமே இல்லை என்னால வர வந்து பார்க்கலாம்னா இந்த நிகழ்ச்சி வாயிலாக சொல்றேன், அனுமதிப்பவர்கள் அதாவது முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும்தான் அங்க அனுமதி. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு கையிலையும் கொடுத்து ஒரு மூலிகையை வாங்கி ஹோமத்துல போடணும். அப்ப எல்லாரும் இருந்தா அங்க தர்ம சங்கடம். அதனால அந்த சங்கடத்தை வழிவகுக்காதீங்க. யாருக்கெல்லாம் தேவையோ தயவு செய்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குரு மாறுவது நன்மை பெறுகின்ற ராசி தீமை பெறுகின்ற ராசி எல்லோரும் கலந்து கொள்ளலாம். எல்லாருக்கும் நன்மை நடக்கிறதுக்காக இது ஒரு எளிய வழி. அம்பாளின் அனுகிரகத்தோடு இதை நம்ம செய்யறோம். இந்த வருடம் கலந்துகிட்டவங்களுக்கு அடுத்த வருடம் பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். அது அம்பாளின் கையில் உள்ளது.
சரிங்களா? அதே மாதிரி பாத கமலம் பற்றி ஒரு படக்காட்சி கதையும் பார்த்துட்டு வந்துடலாம் சுவாமி. நேரிலே பிரத்யங்கரா தேவி அன்னையோட பாத கமலத்தை நிச்சயமா நாங்க எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். நிறைய பேர் வாங்கி வச்சு பூஜை பண்றாங்க. இன்னும் சில பேர் அதை வாங்கி வைக்கிறதுக்காக இந்த பாத கமலத்தை நீங்க படக்காட்சி பார்த்துட்டு வாங்க. அதை பற்றிய தகவல்களை மேலும் தருகின்றோம். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. சுவாமி பிரத்யங்கராதாசன் வழங்கும் ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி, இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகாசக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் சுவாமி பிரத்யங்கராதாசன். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 90522330086373 9840086373 போன் 04442024647. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. பாத கமலம் பற்றிய படக்காட்சி பார்த்திருப்பீங்க. இந்த படக்காட்சியில நிறைய பேர் பாத கமலத்தை வாங்கி நம்ம எப்படி பயன்பெறணும், நிறைய பேர் வாங்க முடியாதவங்க வெளியூர்ல இருந்து தொடர்பு கொண்டுட்டே இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் எப்படி நம்ம இந்த பாத கமலத்தை வாங்கலாம், என்ன மாதிரி அதுக்கான முறைகள் என்னன்னு சொல்லுங்க. நிச்சயமாகமா இந்த டிவில உங்களுக்கு நம்பர் வரும். அந்த நம்பர்ல கூப்பிட்டு, அதாவது பாத கமலம் விலையேற்றம் இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்த மாதத்துலேருந்து விலை ஏறுது. ஆனால் இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சு 3 வாரம் தான் ஆகுது. அதில் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கும் ஆல்ரெடி பாத கமலம் வேணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே முதல் ஃபோன் செய்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் 1 மாதத்திற்கு பழைய விலையிலேயே கொடுக்கப்படும். ஏன்னா ரொம்ப இந்த நிகழ்ச்சி புதுசாக வந்தனால இப்போ கேட்டோடனே சாமி விலை ஏறிச்சான்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அதனால் எல்லாருக்கும் 1 மாதம் டைம் இன்னும் கொடுக்குறேன். அதை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை முதல் யார் பேரில் பதிவு செய்யணுமோ அவங்க பேரை கொடுத்து முன்பதிவு செய்து உங்கள் நம்பரை கொடுத்துருங்க. இந்த 1 மாதத்துக்குள்ளே அந்த பணத்தை கட்டி பாதகமலம் வாங்கிறதுக்கு உண்டான வழி. அதே போல் பாதகமலம் தமிழ்நாட்டில் ஒரு முறையும் இந்தியாவில் ஒரு விலையும் வெளிநாட்டுக்கு ஒரு விலையும் இருப்பதை இந்த நிகழ்ச்சி மூலியமாக சொல்லிடுறேன். யாரும் அதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா வெளிநாட்டுக்கு வரும்போது கொரியர் சார்ஜஸ், வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது வேற மாதிரி பூஜைகள் எல்லாமே இருக்கு. அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் மன கஷ்டம் வேண்டாம். அதே போல பாதகமலம், இந்த பாதகமலத்தை வைத்து வழிபட உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் நடக்கும். அதே போல வருகின்ற 3ஆம் தேதி சண்டி ஹோமம் இருக்கு. ஸ்ரீ சாரதா சக்தி பீடம் தாம்பரத்தில் நடக்குது. எல்லாரும் கலந்துக்கோங்க. அதே போல பாதகமலம் வேணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செய்து 4ஆம் தேதி அமாவாசை அன்று மாலை வேளையில் என்னுடைய அலுவலகத்தில் 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள கொடுக்கப்படும். 80% women indirectly tell their boss about his body odor. Use body deodorizer. Forget deos. Get a deodorizer. Control body odor all day long. Nivea Men starts with you. முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே அன்னைக்கு பணம் கட்டினா கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம். சண்டி ஹோமத்தில் கலந்துக்கிட்டாலே அங்கே அம்பாள் அக்னியில் வரா. அதை எல்லோரும் காணுங்கள். அதே போல் ராகுகால பூஜையை சொல்லி முடிச்சிடுறேன். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பளம் 2 சொட்டு தேன் விட்டு ஊதுபத்தி காட்டி 108 முறை ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே சொல்லி சர்வமங்கல மாங்கல்யம் என்ற மந்திரத்தையும் சொல்லி அம்மா என்னை காப்பாத்துன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டி அவளுக்கு அந்த பேரிச்சம்பளம் தேனை எடுத்து ஊட்டி விட்டு கற்பூர ஆரத்தி காட்டி எல்லோரும் நமஸ்காரம் செய்து நீங்க தான் என்னை காப்பாற்றணும். அதாவது பாதகமல பூஜை செய்கிறவங்க ராகுகால பூஜை செய்யணும். அம்பாள் எந்த ரூபத்திலேயாவது உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக கொடுப்பா.
சரிங்களா? இதுதான் ராவுகால பூஜை. இன்றைய செய்யுங்கள். 3 நாள் ராவுகாலம், செவ்வாய்க்கிழமை தவறவிட வேண்டாம். நிச்சயமா சுவாமி, இன்றைய நிகழ்ச்சியில ஏராளமான தகவல் கொடுத்திருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியும் வழக்கம் போல சிறந்து கலந்து சிறப்பித்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இன்றைய நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் கொடுத்தோம் இல்லையா? மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் எப்ப வருதுன்னு சொல்லி சனிக்கிழமைகள்லையும் நம்ம பிரத்யங்கரா தேவி பற்றி பேசினோம். 12:30 மணிக்கு பேசுறோம். நம்ம தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியும் பாருங்க. இன்றைய நிகழ்ச்சியும் தவற விட்டவங்க யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடம் டைப் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா Facebookலயும் உங்களுடைய தகவல்களை பார்க்கலாம். ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடம் தான். அது மட்டும் இல்லாம நீங்க மெயிலையும் உங்களுடைய கொஸ்டின்ஸ் அனுப்பலாம். கேள்விகள் என்ன கேள்வியா இருந்தாலும் அன்னையை பத்தி உங்களுக்கு அனுப்பலாம். அதுக்கு ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் @gmail.com வரைக்கும் நீங்க அனுப்பி வைக்கலாம். மீண்டும் வேற வேற தகவல்கள் உங்களுக்கு மடல்களாக நீங்க எங்களுக்கு கடிதங்கள் அனுப்பணும் சொன்னா நீங்க முகவரி கீழே போயிட்டு இருக்கு, ஸ்க்ராலிங் இலக்கங்களே போயிட்டு இருக்கு, அதுக்கும் நீங்க அனுப்பி வைக்கலாம். அது மட்டும் இல்லாம சுவாமியில இன்னைக்கு பாக்கணும்னு சொன்னா 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் அவங்களுடைய அலுவலகத்துல இருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து பாருங்க. மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அது ஒரு நன்றி, வணக்கம். பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற சுவாமி பிரத்யங்கரா தாசன். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் சுவாமி பிரத்யங்கராதாசன். சுவாமி பிரத்யங்கராதாசன் அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி எண் 0442420244647. செல் 9025233000 மற்றும் 9840086373. இமெயில் spiritualastro@yahoo.com. வெப்சைட் www.spiritualastro.com.